பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தொழுகையில் ஏற்படக்கூடிய மறதியில இப்படி ருக்குன்களுக்கும் வாஜிபுகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாங்கள் விளைக்கணும். அதே நேரத்தில் வாஜிபு ஒன்று அவருக்கு விடுபடுமையானால் அவர் என்ன செய்ய வேண்டும்? அவர் அந்த வாஜிபை மீட்டி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. உதாரணத்துக்கு நடு அத்தஹியாத்தில் உட்கார்றது, நடு அத்தஹியாத்தில் உட்கார்றது, அதே நடு அத்தஹியாத்தில் அத்தஹியாத்து ஓதுறது, இதெல்லாம் வாஜிபா இல்லையா? தொழுகையில வாஜிபு. ருக்கூல என்ன செய்யறது? சுபஹான ரப்பில் அஸீம் என்று சொல்றது, சுஜூதுல சுபஹான ரப்பில் ஆலான்னு சொல்றது, சமி அல்லாஹு லிமன் ஹமிதா சொல்றது, சமி அல்லாஹு லிமன் ஹமிதா சொன்னதுக்கு பின்னால் ரப்பனா லக்கல் ஹம்த் சொல்றது. இந்த மாதிரியான வாஜிபாத்துகள் ஏதாவது அவருக்கு விடுபடுமையான்னு சொன்னால் அவர் அந்த வாஜிபை மீட்டி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த வாஜிபை அவர் மீட்டி அவர் எந்த ரக்காத்துல எது விடுபட்டதோ, எந்த வாஜிபு விடுபட்டதோ, இரண்டாம் நிலை கடமை விடுபட்டதோ அதை அவர் திருப்பி அந்த ரக்காத்துக்கு போய் செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது அவருக்கு. அல்லது அந்த ரக்காத்து பாலாகிரும், அடுத்த ரக்காத்திலேருந்து அவர் அடுத்த ரக்காத்தை அவருடைய முதலாம் ரக்காத்தாக எடுத்துக்கொள்ள தேவை கிடையாது. இது ருக்குனுக்கு மாத்திரம்தான். ஆனால் வாஜிபாத்தை பொறுத்தவரையில் அவர் என்ன செய்வாரு? அவருக்கு அந்த விடுபட்ட வாஜிபுக்காக வேண்டி கடைசியாக என்ன செய்வாரு? 2 சுஜூதுகளை அவர் செய்வார். 2 சுஜூதுகளை சலாம் கொடுப்பதற்கு முன்னால செய்வார். அது இந்த விஷயத்தில் குறிப்பாக என்ன செய்யும்? பெரும்பாலும் தொழுகையில அத்தஹியாத்து, முதல் அத்தஹியாத்து ஓதுகின்ற விஷயத்துல, முதல் அத்தஹியாத்துல உட்கார்ற அந்த விஷயத்துல பெரும்பாலும் மறதி ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. அப்படி மறதி ஏற்பட்டு ஒருவர் எழுந்து விட்டார் என்று சொன்னால், அவர் எழும்பும் போது உதாரணத்துக்கு ஜமாத்தாக தொழுகிறாங்க, இமாமுக்கு மறதி ஆயிடுச்சு, அவர் 2ஆம் ரக்காத்துல அத்தஹியாத்து உட்காராம அல்லாஹ் அக்பர் எழும்பிடுறாரு. எழும்பும்போது மக்கள் சுபஹானல்லாஹ்னு சொல்லி அதை நினைவுபடுத்துறாங்கன்னு சொன்னா அவர் உட்கார்ந்துடலாம். அவருக்கு என்ன ஞாபகப்படுத்துறாங்க? தனியாக தொழுகிறோம், நம்மளை ஞாபகப்படுத்த யாரும் இல்லை, எலும்பி சூரத்தில் ஃபாத்தியா ஓதிட்டோம், அதுக்கு பிறகுதான் நம்மளுக்கு தெரிய வருது என்ன, நான் அத்தஹியாத்துக்கு உட்காரலையே அப்படின்னு தெரிய வருது. தெரிய நம்ம என்ன செய்ய தேவையில்ல, குழப்பம் அடைய வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. என்று சொன்னால் அத்தஹியாத்து தொழுகையுடைய வாஜிபாத்துகளில் உள்ளது, முதல் அத்தஹியாத்து தொழுகையில வாஜிபாத்தில் உள்ளது என்ற அடிப்படையினால, என்ற காரணத்தினால நாங்கள் கடைசியாக அதற்காக வேண்டி 2 தடவை சுஜூது செய்தால் போதுமானதாக இருக்கின்றது.